ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தயிர் ஒரு கப்பு, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, ரவை. இப்போ வெட்டி வச்ச வெள்ளரிக்காவை ஜாரில் சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் கூட கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, சீரகம், தயிர், ரவை, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு அரிசி மாவு கூட இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை கல்லில் வச்சுட்டு காஞ்சவொடனே தோசை ஊற்றிக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம வெள்ளரிக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாங்கள் கார சட்னி சைடிஷாக எடுத்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.